சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனிச்சுப்போங்க. முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார். சனி பகவானும் அதே இடத்துல, சனி பகவான் அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க. சந்திரன் இருக்கார். சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளுக்கு ஒரு முறை அவர் சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார். இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம் என்ன சொல்லுவோம்னா பங்குனி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. ஆக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம் அப்படின்னு பேர். அதனால் இந்த 15ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க போகுது. சரி, அதே மாதிரி மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கிரன் ராகு ஆகிய 3 கிரகங்கள் முதல்ல இருக்குது. இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க, முதல்ல இம்மாதம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வக்ரகதியை மாற்றிக்கிறாரு. அவர் நேர்கதியில் தான் எப்போது இப்போ போயிட்டுருக்காருங்க. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார். அப்போது முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அந்த புத பகவானும் மாற்றிக்கிறாரு. இப்போ இன்னும் மேலே என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறார்னா பின்னாடி வரார் இல்லைங்களா, வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார். இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார். இப்படின்னு இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கிரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க. இப்போ இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர், சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர். 2 பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது. ஆனால் 2 பேருக்கும் இப்போ என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன், என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில் ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க. இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்ப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. இந்த மாதம் உங்களுக்கு தான் அதிகமான நன்மைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 12 ராசிகளிலேயே அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசி துலா ராசி தான் இந்த மாதத்தில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன் கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் அந்த துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்கு இந்த இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ராசியாதிபதியே 6 தான். இதில் 6, 8 ரெண்டுமே இதில் விபரீத ராஜயோகமும் சேருது. என்ன அப்படின்னா பரிவர்த்தனா யோகங்கிறது ஒன்று, கெட்டவன் கெட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த 2 ராஜயோகமுமே சேருது துலா ராசிக்காரங்களுக்கு தான். ஏன் அப்படின்னா முதல்ல சொன்ன இந்த
இந்த கிரக பரிமாற்றம்ங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் சேரும். ஆனால் இந்த 6-8க்கான மாற்றம்ங்கிறது துலா ராசிக்கு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? அதுதான் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை உருவாக்குதுங்க, இந்த மார்ச் மாதத்தை. சரி, இந்த மாதம் இன்னும் கூடுதல் அம்சம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் பாவத்தில், உங்களோட 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். 7ஆம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம். இந்த 2 கலத்திரஸ்தானங்கிறது வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியது. இந்த 2 பாவத்திற்கும் உடைய செவ்வாய் பகவான் இப்போது 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல, அல்லது 2 பேருக்குமே மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் உங்கள் 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லை, அல்லது 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் இருக்குது, மனசுக்கு பொருத்தம் இல்லை மனசுக்கும் பொருத்தம் இருக்குது, ஜாதகமும் பொருத்தம் இருக்குது, ஆனால் உங்களுடைய ப்ரொஃபைல் அது மேட்ச் ஆகாமல் இருக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறது வேலை விதமான ஒரு அமைப்பில் இருக்கீங்க, அவங்க வேலை செய்கிறது அவங்களோட அமைப்பு வேறு விதமாக இருக்குது. இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒருபடியான மாற்றங்கள் தட்டி தட்டி போயிட்டு இருக்குது. கல்யாணம் எப்போ தாங்க கல்யாணம் நடக்கும்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தகால் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஜாதகம் வரும். அந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமாக இருக்கும், அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு மேட்சாக இருக்கும். நல்ல இடத்துல நல்ல முகூர்த்த நாளில் கட்டி மேளங்கொட்டி ஒரு நல்ல கல்யாண வரவேற்புகள் பரிபூர்ணமாக ஊரே வியக்கும்படியான ஒரு கல்யாண யோகங்கள் உங்களுக்கு அமைய போதுங்க. இந்த பரிவர்த்தனா யோகம் அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்க கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் பாவத்தில் யோக பலனை தர்றதுனால இது எல்லாமே உங்களுக்கு கைகூடுது. சரி, இது ஒரு பக்கம். இல்லை ஏற்கனவே எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு அதிகரிக்கும். உங்கள் 2 பேருக்கும் பரஸ்பரம் நல்லா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையோ சின்ன சின்ன சச்சரவுகள் கூட மறைஞ்சி நல்ல அந்யோன்யமான பிரேம அபிவிருத்திகள் ஏற்படுங்க. இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இந்த செவ்வாயினால் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு இன்னொரு கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி. இந்த சூரியன் சனி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல கிரகம், 2 ரொம்ப முக்கியமான கிரகம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. அது மட்டும் இல்லை, துளாராசிக்கு சூரியன் 11ஆம் பாவத்திற்கும் உடையவர், லாபஸ்தானாதிபதி. அப்போது இந்த லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல 5ஆம் இடாதிபதியுடன் சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தெய்வ வழிபாடுகள் செய்யாமல் தட்டி போயிருக்கீங்க, ஏதோ ஒரு நேற்று கடன் செய்திருக்கீங்கன்னா இந்த மாதம் அதை செய்து முடிப்பீங்க. அதற்கான ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் ஏற்படுது. அதே போல் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. இது ஒரு பெரிய நல்லதாக இருக்குது. சரி, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, ராகு பகவான் 6ஆம் பாவத்தில் போகிறாரு இல்லைங்களா? இதில் புத பகவான் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா 12ஆம் அதிபதி தான் அவர் 6ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு யோகம்தான். ஆனால் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எலும்பு, பல்லு, தோல், உங்களுடைய முன்னோர்களினோட, அதாவது உங்கள் தாத்தா, உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில உடல் உபாதைகள் உங்களுக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அதுக்கான சில சிம்டம்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லது குடும்பத்தாரனுடைய வைத்திய செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னா, ராகுவினால் ஏற்படுவதனால குலதெய்வ வழிபாடு முக்கியம். பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. அதாவது 7ஆம் தேதி 14, 21, 28 ஆகிய 4 வெள்ளிக்கிழமை வருது. இந்த வெள்ளிக்கிழமையில் முடிந்தால் அந்த ராகு காலத்தில், இல்லைன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் ஏதோ ஒரு நேரத்துலையோ அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. துர்க்கை அன்னைக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்.
குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆரோக்கியமாக உணர்வீர்கள். குடும்பத்திலே மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். சிவாய நமக. இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல, இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும், உங்களோட தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நமக.